கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலையில் தேவனோடு இருக்கின்ற இந்த ஜெப வேளையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளுக்கான வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதனுடைய 4வது 5வது வசனம். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போட்டுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த சம்பவம் நம் அநேகருக்கு தெரிந்ததுதான். இந்த லேகியோன் என்கின்ற ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவன் புறப்பட்டு வரும்பொழுது அவனுடைய அந்த சுபாவத்தை, அவனுடைய அந்த காரியங்களை இந்த 2 வசனங்களும் சொல்லுகிறது. அநேக தரம் விலங்குகளினால் அவனை கட்டி போட்டாலும் சங்கிலிகளினால் அவனை கட்டி போட்டாலும் அவன் எல்லாவற்றையும் முறித்து அந்த விலங்குகள் எல்லாவற்றையும் அவன் தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அது மாத்திரமல்ல, அவன் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன் தன்னைத்தானே அவன் என்ன பண்ணானா, கல்லுகளினாலே அவன் காயப்படுத்தி கொண்டானான். அப்படி பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன் தான் பண்றான். 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. பிசாசு பிடித்திருந்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்து யாருங்கிறது தெரிஞ்சுக்கு. அல்லேலூயா. நீங்க இதே அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்ப அந்த பிசாசுக்கு கூட இயேசு கிறிஸ்து யார் என்பது தெரிந்திருக்குது பாருங்க. நீங்க மார்க் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்துல, பலவிதமான வியாதிகளால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடவில்லை. அல்லேலூயா. அசுத்த ஆவி பிடித்த பிசாசு பிடித்திருந்தவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். அந்த பிசாசு பிடித்திருந்தவன் என்ன பண்ணான்னா, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. அவன் தன்னைத்தானே கல்லுகளினாலே அவன் காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, நாமும் அப்படிதான் இருக்கணும். அநேக சத்தியங்களை கேட்கிறோம், அநேக பெரியவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், அநேக நமக்கு முன்னோர்கள் இருக்கிறாங்க, அப்படி நிறைய நல்ல காரியங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். அதெல்லாம் நாம் கேட்டாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம்னா, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், அந்த வார்த்தைப்படி நம்ம வாழ மாட்டோம். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறபடி, அவன் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தாலும் அவன் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டான். இன்னைக்கு அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். தாய் தகப்பன் நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க, டீச்சர்ஸ் நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க, பெரியவங்க நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க. இப்படி நிறைய நல்ல காரியங்களை அநேக சொன்னாலும் நாம என்ன பண்றோம்னா, அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அந்த வார்த்தையில அவர்கள் நிலைத்து நிற்க முடியல. அவர்களை அடக்க ஒருவராலும் கூடாமல் போயிட்டு, அந்த பிசாசு பிடித்திருந்தவனும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்குது. அநேக உபதேசங்களை கேட்கிறாங்க, அநேக வார்த்தைகளை கேட்கிறாங்க, அநேக நல்ல நல்ல வார்த்தைகளை பெரிய இடத்துல கேட்கிறாங்க. ஆனாலும் அவர்களை அடக்க ஒருவராலும் கூடாது இருக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த பிசாசு பிடித்திருந்தவரை பாருங்க, அவனையும் அடக்க ஒருவராலும் கூடல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரிடத்தில் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, உமக்கும் எமக்கு எனக்கும் என்ன. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒருவராலும் அடக்கக்கூடாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, என் வாழ்க்கை என்னமா முடியுமோ, என் வாழ்க்கை எப்படியா போகுமோ, இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏன் நமக்கு இந்த நிலைமை வருதுன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களால இப்படி வந்தது, இவங்களால இப்படி நடந்தது, நான் நல்லாதான் இருந்தேன் அப்படின்னு மத்தவங்க மேல நம்ம என்ன பண்றோம், பழிய போடுறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, ஒரு பெரியவர்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்றாங்கன்னா அதை யாரும் கேட்கறது கிடையாது. நமக்கு முன்னோர்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்றாங்க, அதை யாரும் கேட்கறது கிடையாது. ஒரு நல்ல உபதேசங்களை நம்ம கேட்கறதா, அதுக்கு நம்ம கீழ்ப்படியது கிடையாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, செவி கொடுக்கிறது கிடையாது. அவன் தன் தன் சுய இச்சையினால் எடுக்கப்பட்டு சிக்குண்டு
என்ன பண்றான்? சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அது பாவம் என்ன பண்றான்? நம்ம உள்ளத்துக்குள்ள அதை புறப்பட்டு கடைசியில் அது எதை விளைவிக்கிறது? மரணத்தை வருவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஒரு சில காரியங்களால அநேக சிக்குண்டுகிறார்கள். வேறு சிலர் எப்படி சிக்குடுறாங்க பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காததும் பொல்லாததும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏன் இந்த நிலைமை வருகிறது? நாம் ஏன் ஒருவரால் அடக்கக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குது? ஏன் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போகுதுன்னா, முதல் காரணம் அவனவன் தன் சுய இச்சை, சுய சிந்தனையினால, சுயத்தினால நாம் சிக்குண்டு என்ன பண்றோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாட்டிக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, நம்முடைய வாயினாலே மாட்டிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒருவனாலும் கூட. அல்லேலூயா. அது அநீதி நிறைந்த உலகமா இருக்கிறது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுகிறதா இருக்குது. ஒரு சின்ன தீக்குச்சி எப்படி காட்ட கொளுத்தமோ அப்படியே நம்முடைய நாவானது நம்முடைய முழு சரீரத்தையும் கொளுத்தும். அல்லேலூயா. இப்படி நம்முடைய நாவை அடகாம நம்ம என்ன பண்றோம்? வாயினால, சொற்களினால, வார்த்தைகளினால என்ன பண்றோம்? அநேக காரியங்களை நம்ம பேசி 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 நம்முடைய நேரத்தை வீணடிச்சு, மற்றவங்க நேரத்தை வீணடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சுயத்தினாலும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பின்தங்கி இருக்கு, இல்ல வர முடியாத, விடுதலை ஆக முடியாத ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால், அந்த பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவை நோக்கி அவன் பார்த்தான். அல்லேலூயா. அவனுக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்க. அல்லேலூயா. பிசாசு பிடித்திருந்தவனுக்கே அவர் நன்மை செய்கிறார் என்றால், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். அப்ப நமக்கு அவர் அதிகமாய் செய்வாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப இந்த கால வேலையில கூட ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு, ஏன் என் பிள்ளை இப்படி இருக்கு, ஏன் என் கணவன், ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறாங்கன்ட்டு இதையே குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இந்த எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, அந்த லேகியோனுக்கு அதிகமாய் செய்த அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாய் செய்ய அவர் வல்லமுடைய தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த கால வேலையில கூட அவன் உங்களை நீங்களே என்ன பண்ணாதீங்க? கல்லுகளினால் காயப்படுத்திக் கொள்ளாம உங்களுடைய சுய சிந்தை, சுய சித்தத்தை எல்லாம் விட்டுட்டு தேவ சித்தத்திற்கு இடம் கொடுங்க. உங்களுடைய வாயில் வார்த்தைகளால தேவையில்லாத பேசி நேரத்தை வீணடிக்காம கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இழைத்திருக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவரா இருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.